மகாநதி அப்கமிங்கில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி காவேரிக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. ஸோ வளகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. அப்போ டக்குன்னு காவேரி, பாட்டி ஒரு நிமிஷம் பாட்டி, இப்போ வந்து நம்ம இருக்கிற சிச்சுவேஷனில் இதெல்லாம் தேவையா? எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நிறுத்து காவேரி, உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடமை வந்து எல்லாம் செய்யாமல் இருக்க முடியுமா? இது எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற முதல் வாரிசு அப்படிங்கிறப்ப அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னோன்னா, இல்லைங்க தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்களே பார்க்குறீங்களே எவ்வளோ பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு, நாங்களுமே இங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னா, சாரதா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா சாரதா? ஏற்கனவே என் பேரன் உங்கள் பிரச்சனை எல்லாம் தலையில் போட்டுக்கிட்டு இப்போ ஆஃபீஸ்லேருந்து அவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, அதுக்காக நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோமா? நாங்களும் எங்களால் முடிஞ்சது வந்து கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு தானே காவேரிக்கு ஒன்று பார்த்து செஞ்சுட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது இடையில டக்குன்னு விஜய் வந்து புகுறாரு. அப்போ விஜய் சொல்கிறார், பாட்டி பாட்டி அவள் தப்பாக சொல்லலை, இந்த மாதிரி இப்போ இந்த டென்ஷன்லாம் வேணுமா அப்படின்னு தான் சொன்னால், மற்றபடி ஒன்றும் இல்லை, நம்ம வந்து செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் சொல்ல, இப்போ என்னங்க பாட்டி தான் சொல்கிறாங்களா நீங்களுமா அப்படின்ன உடனே, பேசாமல் இரு காவேரி அப்படின்ட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்து காவேரி கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி போயிட்டு போகுது வந்து அவங்க நினைக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கட்டும், பாட்டியோட கோவத்தை போக்குறது பெரிய விஷயம் அப்படிங்கிறப்ப, அவங்க நினைக்கிறது என்ன வளகாப்பு செய்யணும் அப்படி தானே, ஸோ அதை வந்து அவங்க நல்லபடியாக செய்யட்டும், நீ எதுவும் மனசில் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு போய் சாரதாட்ட தனியாக பேசலாம் அப்படின்னு போகிறாரு. ஸோ சாரதா கிட்டே போயிட்டு, தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி பாட்டி சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னா, அது இல்லை தம்பி, நாங்கள் வேறு இங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு, நீங்கள் என்ன செய்யணுமோ அது எல்லாமே நானே செய்கிறேங்க, செய்கிறேன் அத்தை, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷனை வந்து முடிப்போம், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம அந்த ஃபங்க்ஷன் முடிக்காமல் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து விஜய் சொல்லிட்டுருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து குமரன் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிவின் கஷ்டப்பட்டு வந்து தேடிட்டுருக்காரு. அப்கமிங்கில் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.